ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியூவர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 தேர்வுக்கான மேக்ஸ் ரிவிஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒரு 50 கேள்விகள் ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்தாச்சு. இன்னொரு 50 கேள்விகள் இருக்கு. ஸோ மொத்தமா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 100 கொஸ்டின் இந்த ரிவிஷன்ல நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதனால இந்த வீடியோல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா, எல்லாத்தையுமே போட தெரியுதா அப்படிங்கறத ஒரு முறை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாமினேஷனுக்கு போங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒருவேளை தெரியாத கான்செப்டா இருந்தா அதை தெரிஞ்சுட்டு போங்க. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நம்ம 50 கொஸ்டின்ஸ் பார்த்ததுனால இன்னைக்கு 51ல இருந்து பார்க்கலாம். 51, ஒரு வேலையை ஏ மற்றும் பி 12 நாட்களிலும், பி மற்றும் சி 15 நாட்களிலும், சி மற்றும் ஏ 20 நாட்களிலும் முடிப்பனரே ஏ பி சி சேர்ந்து அந்த வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்றாங்க. இது டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின். டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ல நம்ம போடுவோம். இது முதல் டைப்ல வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கிவன் டேட்டா எழுதணும். அதாவது ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்க? 12 நாள். அடுத்தது பியும் சியும் சேர்ந்து 15 நாள்ல முடிச்சிருவாங்க. அடுத்தது சியும் ஏவும் சேர்ந்து 20 நாள்ல முடிச்சிருவாங்க. இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன, இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கால்குலேட் பண்ணும். எல்சிஎம் 16 வரும். பார்த்தோன்னு போட தெரிஞ்சா போடுங்க, இல்லைன்னா எல்சிஎம் எப்படி எடுக்கணும், 12, 15, 20. இப்போ இதுல 2 நம்பர் தான். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 3 ஆல டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்பரும் தேர்ட் நம்பரும் 4 ஆல் டிவைட் ஆகும். செகண்ட் அண்ட் தேர்ட் 5 ஆல டிவைட் ஆகும். நீங்க எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நான் 3 இது எடுக்கிறேன். 4 3s are 12, 5 3s are 15, 20 is not divisible by 3. So அதனால keep it as it is. அடுத்தது 4 எடுத்துட்டீங்கன்னா 1 4s are 4, 5 அப்படியே தான் இருக்கும். Because 5 is not divisible by 4. Then 20 is divisible by 4 5 times. Again 5 காமனா வெளில எடுத்துருவீங்க. 1, 1, 1. So இப்போ என்ன இருக்கு, 3 into 4 into 5. This is your LCM. 3 4s are 12, 12 5s are 60. So இந்த 60 சென்டர்ல போட்டுக்கோங்க. சோ இந்த 60ங்கிற இந்த எல்சிஎம் வேல்யூ தான் என்னன்னா டோட்டலா அவங்க செய்ய வேண்டிய ஒர்க். How many 12s are 60? 12 எதால மல்டிபிள் பண்ணா 60 வரும்? 5. 15 எதால மல்டிபிள் பண்ணா 60 வரும்? 4. 20 எதால மல்டிபிள் பண்ணா 60 வரும்? 3. சோ இந்த 5 4 3க்கான மீனிங் என்னன்னா, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள் வேலை பார்த்துச்சு அப்படின்னா 5 வேலையை முடிக்கும். அதுவே பியும் சியும் சேர்ந்து ஒரு நாள் வேலை பார்த்துச்சுன்னா 4 வேலையை முடிப்பாங்க. சியும் ஏவும் சேர்ந்து ஒரு நாள் வேலை பார்த்தா 3 வேலை முடிப்பாங்க. ஆனா அந்த ஒட்டுமொத்த ஒர்க் முடியணும்னா 60 வேலை முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்ன, ஏபிசி 3 பேரும் சேர்ந்து பண்ணா எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏபிசிக்கான நாள்கள் எவ்வளவு அப்படிங்கறதான் கொஸ்டின். சோ இப்ப என்ன பண்ணும், டோட்டல் ஒர்க், டோட்டலா எவ்வளவு ஒர்க் இருக்கு, 60 டிவைடட் பை ஒரு நாளைக்கு ஏவும் பியும் சியும் சேர்ந்து எவ்வளவு பண்ணுவாங்கங்கிறத இங்க கீழே போடணும். ஆனா இங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ இங்க கொடுக்கல. சோ அதனால என்ன பண்ணலாம்னா, இப்ப இது ஏ பிளஸ் பியா, அடுத்தது பி பிளஸ் சி, 3ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க, பிளஸ் சி பிளஸ் ஏ. சோ ஏ பிளஸ் பியோட வேல்யூ எவ்வளோ, 5. பி பிளஸ் சியோட வேல்யூ எவ்வளோ, 4. சி பிளஸ் ஏவோட வேல்யூ எவ்வளோ, 3. ஆட் பண்ணா எவ்வளவு வருது, 12 வருதா? ஆனா இந்த 12ங்கிறது என்னது, 2 டைம்ஸ் ஏ இருக்கு, 2 டைம்ஸ் பி இருக்கு, 2 டைம்ஸ் சி இருக்கா. அப்ப 2a plus 2b plus 2cங்கிறது தான் என்னன்னா 12. இந்த 2 காமனா வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 into a plus b plus c equal to 12. அப்ப எனக்கு a plus b plus c மட்டும் தானே வேணும், which is equal to 12. இங்க மல்டிபிள் இருக்கக்கூடிய 2 கீழே வந்துரும். சூப்பர் 6. அப்ப a plus b plus c, அதாவது 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளுக்கு எவ்வளவு பண்ணுவாங்க அப்படின்னா 6 பார்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. அப்ப 60 வேலை இருக்கு. ஒரு நாளைக்கு 3 பேர் சேர்ந்து 6 வேலை பார்ப்பாங்கன்னா எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்க, 10 நாள்ல முடிச்சிருவாங்க. அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 10 days. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை காண்க அப்படின்றாங்க. சோ 30% பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. பிரைஸ் இன்க்ரீஸ்னால நிறைய பேர் வாங்குறத விட்டுறாங்க. சோ அந்த மாதிரி சேல் எவ்வளவு குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 40% குறைஞ்சிருச்சு. சோ இப்போ ஓவராலா இந்த இதுல ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்னு கேக்குறாங்க. சேம் பர்சன்டேஜா இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்வேஸ் லாஸ், எக்ஸ் ஸ்கொயர் பை 100 அப்படிங்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க 30% அடுத்து வேற 40% இருக்கு. சோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்னா, அதிகரிக்குது அப்படின்னா 100 பிளஸ் எடுத்துக்கணும். அதுவே குறையுது அப்படின்னா 100 மைனஸ் இந்த பெர்சன்டேஜ் எவ்வளோ அதை எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இப்போ ஒரு தொலைக்காட்சி பெட்டியோட விலை என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்ல. சோ அதை ஜஸ்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க.
இப்ப என்ன ஆகுது, இந்த பிரைஸோட ஒரு 30% எக்ஸ்ட்ரா வச்சு விக்கிறாங்க. இனிஷியலா 100% இருக்குன்னா அதோட 30 அதிகரிக்குதா? சோ அதனால 100 பிளஸ் 30 போட்டா என்ன வரும்? 130 டிவைடட் பை 100. ஏன்னா 130%. அது எப்படி எழுதணும்? 130 டிவைடட் பை 100 இன்ட்டு அடுத்து என்ன ஆகுது? குறையுதா? குறைஞ்சா என்ன பண்ணும்? 100ல இருந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்ப 100 மைனஸ் 40 எவ்வளோ? 60. சோ அப்ப 60% போட்டுக்கணும். இவ்வளவுதான். சோ எப்பவுமே ஒரு 100 கீழே வச்சுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு மீதி இருக்கிறத மட்டும் கேன்சல் பண்ணுங்க. 2 0க்கு 2 0 கேன்சல். 3 18 5 60. 60 பிளஸ் ஒரு 18 எவ்வளோ? 78ன்னு வருதா? சோ அப்ப x இன்ட்டு 78/100 இருக்கா? சோ இதை எப்படி எழுதலாம்னா 78% ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். ஏன்னா 78/100 எப்படி எழுதலாம்? 78% ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். எப்பவுமே இனிஷியலா அந்த ப்ராடக்டோட பிரைஸ் என்னன்னா 100% ஆஃப் எக்ஸா இருந்திருக்கும். இப்போ இந்த தள்ளுபடி எல்லாம் போய் அதாவது விலையை அதிகரிச்சு அதனால சேல்ஸ் குறைஞ்சு இப்போ ஓவராலா எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா 78.8% தான் இருக்கு. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 22% வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் 100 விட எவ்வளவு கம்மியா இருக்கோ அதுதான் உங்களுடைய ஆன்சர். 78ங்கிறது 100 விட எவ்வளவு கம்மியா இருக்கு? 22 கம்மியா இருக்கு. அப்ப கம்மியா இருக்குன்னா 22% குறைவு அப்படின்னு அர்த்தம். இதுவே நான் இப்படி சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து 112% அப்படின்னு வருதுன்னா 100 விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுதான் அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப 112ல 100 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? 12 தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப 12% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் 100 விட எவ்வளவு கம்மியா இருக்கோ அதுதான் ஆன்சர். அதுவே 100 விட அதிகமா இருக்குன்னா எவ்வளவு அதிகமா இருக்கோ அதுதான் ஆன்சர். இங்க வந்து 22% 100 விட கம்மியா இருக்கு. சோ இப்ப 22% குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் இனிஷியலா 100% இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் எனக்கு 78% தான் இருக்குன்னா 22% குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத இது மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் 70 மீட்டர். அதற்கு சுற்றுவேலி அமைக்க ஒரு மீட்டருக்கு 12 வீதம் என்ன செலவாகும் அப்படிங்கிறாங்க. அரைவட்டம்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? சோ ஒரு சர்க்கிளுடைய சுற்றளவு என்னது? 2πrன்னு சொல்லுவோம். அதாவது சுற்றளவுனா இந்த சர்க்கிள் போடுறோம் பாருங்க. இதுதான் சுற்றளவு. சோ இப்ப சுற்றளவு 2πr ஃபுல்லுக்கு. அப்ப ஹாஃப்க்கு என்னவா இருக்கும்? இதுல பாதியா தானே இருக்கும். அப்ப இதுல பாதி என்னது? πr. ஓகேங்களா? சோ அப்ப இப்ப நான் ரெட் கலர் ஷேட் பண்ற பாருங்க. அது மட்டும் தான் இந்த πr மீன் பண்ணுது. சோ இதோட வேல்யூ மட்டும் தான் இந்த πr. ஆனா இப்ப இந்த ஒரு பார்ட் இருக்கா? இந்த ஒரு பார்ட் இப்ப கிரீன் கலர்ல மார்க் பண்ற பாருங்க. இது இருக்குல்ல? சோ இது என்னது? விட்டம்னு சொல்லாமா? ஒரு சர்க்கிளுடைய இந்த சென்டர் பார்ட் என்னன்னு சொல்லலாம்? விட்டம்னு சொல்லாமா? ஆர் இங்க ஒரு ஆர். அப்ப 2rன்னு இதை சொல்லாமா? சோ இப்ப டோட்டலா இந்த அரை வட்டத்துக்கு சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2r பிளஸ் இந்த πr ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா என்னது? ஆர் காமனா இருக்கா? சோ அதனால ஆர் காமனா எடுத்துட்டு கூட இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து சுற்றளவு. இதுல உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? விட்டம் கொடுத்துட்டாங்க. விட்டம்னா என்னது? டயாமீட்டர். டயாமீட்டர்ங்கிறது 70 மீட்டர்னா ஆரம் என்னவா இருக்கும்? d/2 தான் என்னது? ஆரம் எப்பவுமே. சோ இப்ப இதுல பாதி எவ்வளவு? 35 மீட்டர் தான் ஆரம். ஓகேங்களா? சோ இப்ப அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சுற்றளவு எவ்வளவுன்னு தெரிஞ்சாதானே நம்மளால ஒரு மீட்டருக்கு இவ்வளவுன்னு சொல்ல முடியும். அப்ப சுற்றளவு ஈக்குவல் டு 2r பிளஸ் πr. ஓகேங்களா? 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளோ? 35 பிளஸ் பையோட வேல்யூ என்னது? 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளோ? 35. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 இன்ட்டு 35 என்னது? 70 பிளஸ் 4 7 5 35 22 5 எவ்வளவு வரும்? 110. அப்போ எவ்வளவு சுற்றளவு அப்படின்னா 180 மீட்டர் தான் வந்து சுற்றளவு. ஒரு மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது? 12 ரூபா. அப்ப 180 மீட்டருக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 180 இன்ட்டு 12 போட்டா கிடைச்சிடும். அப்ப 18 இன்ட்டு 12 36 ஒரு 18 6 11 1 216. அப்ப 216 ஒரு 0 இங்க இருக்கு. அதனால 216 0. சோ இப்ப 2160 ரூபாங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா அரைவட்டம் தானே சுற்றளவு வந்து அதுல பாதி πrன்னு நினைச்சுக்கிறீங்க. ஆனா அரைவட்டத்துடைய சுற்றளவு வந்து 2r பிளஸ் πr. ஏன்னா இந்த இது மட்டும்தான் πr. கீழே இருக்கக்கூடிய இந்த விட்டம் வந்து 2r. ஓகேங்களா? சோ அதையும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 32,000. அதாவது டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 32,000 பேர் இருக்காங்க. இதுல 40% வந்து ஆண்கள், 25% வந்து பெண்கள். மொத்தமா இருக்கிறது எப்பவுமே நம்ம என்னன்னு எடுத்துப்போம்னா 100% எடுத்துப்போம். சோ இந்த 100%ங்கிறதா கவுண்ட்ல எவ்வளவு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 32,000 பேர். ஓகேங்களா? இந்த 100%ல எவ்வளவு பேர் ஆண்கள்? ஆண்கள்ங்கிறவங்க வந்து 40% இருக்காங்க. அடுத்தது 25% யாரு? பெண்கள்.
பெண்கள் 25%. அப்ப மீதி இருக்கவங்க எல்லாம் என்னவா இருக்கும்? குழந்தைகளா இருக்கும். 40 ஒரு 25 மொத்தமா 65 போச்சா? 100ல 65 போச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 35% யாருன்னா குழந்தைங்க அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப உங்களுக்கு என்ன கொஸ்டின்? மீதம் உள்ள குழந்தைகள், ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கையை காண்க. அதாவது ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கை தான். சோ இப்போ மீதம் உள்ளோர் குழந்தைகள், இதோட முடிஞ்சிருச்சு சென்டென்ஸ். ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கையை காண்கன்றாங்க. சோ ஆண்கள் எவ்வளவு பேரு? 40%. அப்ப 32,000த்துல 40% எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணா முடிஞ்சு. 2 0க்கு 2 0 கேன்சல். 32 இன்ட்டு 4னா 2 8 3 12 2 0 இருக்கிறனால அப்படியே போட்டுக்கோங்க. சோ இது வந்து ஆண்கள். ஓகேங்களா? சோ இப்ப ஆண்கள் எவ்வளவு இருக்காங்க? 12,800 பேர் இருக்காங்க. இந்த ஆப்ஷன் எங்க மட்டும்தான் இருக்குன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்கு. சோ அதனால நீங்க டைரக்டா போயிடலாம். இதெல்லாம் வந்து 12,200 12,220 12,200 தான் இருக்கு. சோ இப்ப இதுல எதுலயுமே ஆண்களோட கவுண்ட் வரல. சோ அதனால இப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ஆப்ஷன் பி போய்க்கலாம். பட் இருந்தாலும் குழந்தைகளுக்கும் செக் பண்ணிக்கோங்களேன். குழந்தைகள் எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொன்னோம்? 35%. ஏன்னா 40% ஆண்கள் 25% பெண்கள் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 35% குழந்தைகளா தான் இருப்பாங்க. அப்ப 32,000த்துல 35%ங்கிறது என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்க. 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். 32 இன்ட்டு 35 எவ்வளவு வரும்? 160 2 3 6 3 9 0 12க்கு 2 மீதி 1 11. அப்போ இங்க ஒரு 0 இருக்கிறதுனால அதை அப்படியே போட்டுக்கோங்க. அப்ப 11,200 குழந்தைகள். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 16,600 ஆனது 5% ஆண்டு வட்டி வீதத்தில் கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.2 பைசாவாக ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது வந்து எவ்வளவுனா நம்ம அசல் எவ்வளவு போடுறோம்? 1,600 தான் போடுறோம். ஆனா அது திரும்ப வரும்பொழுது நம்மளுக்கு எவ்வளவா கிடைக்குது? மொத்த தொகை எவ்வளோ? 1,852 ரூபா 20 பைசா. ஓகேங்களா? 2 பைசான்னு சொல்லக்கூடாது, 20 பைசா. சோ இப்போ 1,600 ரூபா கொடுத்து 1,852 ரூபா 20 பைசா கிடைக்குதுன்னா வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம்? 2,522 ரூபா. சாரி 252 ரூபா 20 பைசா அர்த்தம். ஓகேங்களா? 2000 இல்ல 200. ஏன்னா 1,600ல இருந்து 1,800னா 200 ரூபா தான். சோ இப்ப 252 ரூபா 20 பைசா கிடைக்கணும். ஓகேங்களா? இதுதான் வட்டி. இப்ப இந்த கொஸ்டினை நீங்க ப்ராப்பராவும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் எடுத்துக்கிட்டு 1,600 5% வச்சு போட்டு பார்க்கலாம். வரலன்னா 3 வருஷத்துக்கு போட்டு பார்க்கலாம். ஆனா அந்த அவசியம் எல்லாம் இல்ல. 1,600 ரூபாய்க்கு 5% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிங்க. 5% எவ்வளோ? 80 ரூபாயா? அப்ப ஒரு வருஷத்துக்கு 80 ரூபா வருதுன்னா 2 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 160 ரூபா வரும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு 5% வந்து கால்குலேட் பண்ணி போடணும். அது சும்மா ஒரு 10 20 ரூபாய்க்குள்ளதான் வரும். ஓகேங்களா? சோ அப்ப 160 ரூபா சம்திங் தான் வருது. அடுத்து 3வது வருஷத்துக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த 80 வந்து 3 வாட்டி வரும். 3 24. அப்ப 240 ரூபா சம்திங் வருது. அப்ப வட்டிக்கு வட்டி வந்து இந்த சொச்சம். சோ அப்ப 3 வருஷத்துல இந்த அமௌண்ட் வந்துரும் அப்படின்னு பார்த்த உடனே உங்களால சொல்ல முடியும். 1,600 ரூபாய்க்கு 5% எவ்வளவுனா 80 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 80 ரூபானா 2 வருஷத்துக்கு 160 ரூபா. வட்டிக்கு வட்டினா 160 பிளஸ் சம்திங் வரும். ஆனா 3 வருஷத்துக்கு போட்டா 240 பிளஸ் சம்திங் வரும். சோ இங்க நியரஸ்ட் வேல்யூ 240 பக்கம் தான் இருக்கு. சோ அப்ப 3 வருஷம் நீங்க டைரக்டா போட்டலாம். இல்ல நான் எக்ஸாக்டா தான் கால்குலேட் பண்ணுவேன்னா இந்த 3வது இயர் ஆப்ஷன்ல இருந்து எடுத்துக்கோங்க. 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னா 3 வருஷத்துல எத்தனை முறை? 3 முறை. அப்ப 1 3 3 1 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல எப்பவுமே அசல் என்னவோ அதை எடுத்து எழுதிருங்க. 1,600 ரூபா தான். ஓகேங்களா? அப்ப 1,600 ரூபாயில 5% என்னன்னு கால்குலேட் பண்ணி அடுத்ததுல எழுதணும். எவ்வளோ? 80 ரூபா. அடுத்தது இந்த 80 ரூபாய்க்கு 5% என்னன்னு கால்குலேட் பண்ணி அடுத்ததுல எழுதணும். 4 டைம் 5 டைம் 5 5 கேன்சல் 4 ரூபா. அடுத்தது இந்த 4 ரூபாய்க்கு 5% எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்க. ஒரு டைம் 20. அடுத்தது ஒரு நாள் 4 5. இப்போ 1/5 அப்படின்னா 0.2. ஓகேங்களா? சோ மேல இருக்க கோடால அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க இந்த வேல்யூஸ. இங்க 1 8 3 24 240 ரூபா. அடுத்தது 4 3 12 ஒரு 12 ரூபா. அடுத்தது 1 into 0.2 0.2 தான். சோ இப்ப இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 240 பிளஸ் ஒரு 12 252 பிளஸ் ஒரு 0.2 அப்படின்னா 252 ரூபா 20 பைசா. ஓகேவா? வந்துருச்சா கரெக்டா? சோ ஆன்சர் என்னது? 3 ஆண்டுகள். இதை பார்த்த உடனே உங்களால சொல்லலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருந்து எடுத்து பார்த்து போட்டு கூட சால்வ் பண்ணலாம். எக்ஸாக்டா வந்துருச்சுன்னா கரெக்ட்னு சொல்லலாம். அடுத்தது சசி ஒரு வீட்டை 27,75,000க்கு வாங்குறாரு.
சோ அவர் எவ்வளவுக்கு வாங்குறாரு? 27,75,000க்கு வாங்குறாரு. வாங்கிட்டு உட்புறங்களை 2,25,000க்கு அழகுபடுத்துறாரு. சோ அப்ப இதையும் காஸ்ட் பிரைஸ்க்குள்ளதான் எடுத்துக்கணும். எப்பவுமே வாங்குறது பிளஸ் அதுக்கு மேல ஏதாவது நீங்க செலவு செய்றீங்கன்னா அதையும் அடக்க விலைக்குள்ளதான் கொண்டு வரணும். அப்ப ஒரு 2,25,000 ரூபாய் செலவு பண்றாங்க. அப்ப மொத்தமா எவ்வளவு ஆகுது? 30 லட்சம் ரூபாய் ஆகுது. சோ இதுதான் அந்த வீட்டுடைய ஒரிஜினல் காஸ்ட். ஓகேங்களா? இப்போ அவரு 40% லாபத்துக்கு விற்கணும் அப்படின்னா இந்த 30 லட்சம் ரூபாயில 40%ங்கிறது எவ்வளவு? 30 லட்சம் ரூபாயில 40%. அப்ப 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போச்சு. முன்னாங்க என்னது? 12. இங்க ஒரு 4 ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ, 5 ஜீரோ போட்டுக்கோங்க. இப்ப எவ்வளவு? 12 லட்சம் ரூபாய் எனக்கு லாபம் கிடைக்கணும். அப்ப நான் 30 லட்சத்துக்கு வாங்கி 12 லட்சம் லாபம் கிடைக்கணும்னா எவ்வளவுக்கு விற்கணும்? 42 லட்சத்துக்கு விற்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி காணும் முறையில் 31,250க்கு ஆண்டு வட்டி வீதம் 8% வீதம் எனில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி என்னன்னு கேக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் கால்குலேட் பண்றாங்க. அப்ப 3 வருஷத்துல எத்தனை முறை கால்குலேட் பண்ணிருப்பாங்க? 3 முறை கால்குலேட் பண்ணிருப்பாங்க. 3 முறை கால்குலேட் பண்றாங்கன்னா என்ன கோடு யூஸ் பண்ணுவோம்? 1331. ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு புரியல, பேசிக் கான்செப்ட் தெரியல அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்கும் டாபிக் வைஸ் வீடியோ கிளாஸஸ் கொடுத்திருக்கோம். ஒரு டாபிக்ல இருந்து என்னென்ன டைப்ல எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்திருக்கோம். பிவைக்கு கொடுத்திருக்கோம், பிராக்டிஸ் செட்ஸ் கொடுத்திருக்கோம். சோ இது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா புரியும். ஓகேங்களா? ஐ ஹோப் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதை பார்த்துட்டு இங்க ரிவிஷனுக்கு தான் வந்திருக்கீங்க. சோ அதனால இப்படி சொன்னாலே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஒருவேளை புரியல அப்படின்னா பிஏ புக்ல மேத்ஸ் செப்பரேட்டா பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணுங்க. அடுத்து பிஎம் கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அந்த சேனலையும் செக் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு நேரம் என்ன பண்ணிடணும்? அசல எழுதிக்குவீங்க. அப்ப 31,250 ரூபாய் நீங்க எழுதிருங்க. அடுத்து என்ன பண்ணும்? இந்த 31,250 ரூபாய்க்கு 8% என்னன்னு கால்குலேட் பண்ணும். அப்ப 31,250ல 8%. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அடுத்தது 2 5 10, 6 5 30, 2 5 10, 5 5 25, 625, 3,125 வரும். அடுத்தது 1 2 2, 4 2, 625 into 4னா 5 20 0, மீதி 2 2 8, 10க்கு 0, மீதி 1, 6 24 1 25, 2,500 ரூபாய் வருதா? அதை இங்க போட்டுக்கணும். அடுத்து இந்த 2,500 ரூபாய்க்கு 8% என்னன்னு கால்குலேட் பண்ணி அடுத்ததுல போடணும். 2 0 2 0 கேன்சல். 25 into 8 200 ரூபாய். சோ அப்ப அதை அடுத்த இதுல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த 200 ரூபாய்க்கு 8% கால்குலேட் பண்ணி அடுத்த இதுல போடணும். 200 ரூபாய்க்கு 8%னா 2 0க்கு 2 0 கேன்சல். 2 8 16. அவ்வளவுதான். சோ இப்ப மேல என்ன கோட் இருக்கோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. into 3 into 3 into 1. சோ 2,500 into ஒரு 3 எவ்வளவு? 7,500. 200 into 3 எவ்வளவு? 600. 16 into 1 16 தான். சோ அப்ப 7,500 பிளஸ் ஒரு 600 8,100. 8,100ஓட ஒரு 16 கூட்டினீங்கன்னா 8,116 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். இந்த லாஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுவே இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து மொத்த தொகை, அதாவது நீங்க வாங்கின தொகை பிளஸ் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 31,250 ரூபாயோட இந்த 8,116 ரூபாயை சேர்த்து கொடுக்கும். ஓகேங்களா? சோ அது வந்து தொகை. ஆனா இவங்க கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி மட்டும்தான். அதனால ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ண தேவையில்லை, மீதி இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணா முடிஞ்சு. அடுத்து 8th கொஸ்டின். ஏபி என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:5. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 5:6 எனில் இருவரின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிரசன்ட்ல அவங்களோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களோட ஏஜ் ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பிரசன்ட்ல அவங்களோட ஏஜ் ரேஷியோ எப்படி இருக்கு? 4:5 இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம், இங்க இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இவனுக்கு ஒரு 5 வயசு கூடும், இவனுக்கு ஒரு 5 வயசு கூடும். அதுக்கப்புறம் 5 வயசு கூடினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரேஷியோ என்னவா மாறிடும்னா 5:6 வந்துருமா? சோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சேமா ஆட் ஆச்சு அல்லது சேமா மைனஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரேஷியோக்கு மட்டும் எக்ஸ் போட்டுக்கோங்க, இன்னொரு ரேஷியோக்கு போடாதீங்க. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸோட டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும், நியூமரேட்டர்ல என்ன பண்ணணும்னு பாக்கணும். கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க. 4 எவ்வளோ? 24. அடுத்தது 5 எவ்வளோ? 25.
சோ இது மாதிரி கிராஸா மல்டிபிள் பண்ணீங்கன்னா ரெண்டு வேல்யூ கிடைக்குதா, ஒன்னு 24, இன்னொன்னு 25. இந்த ரெண்டு வேல்யூக்குமான வித்தியாசம் என்னவோ அதை கண்டுபிடிங்க. 24க்கு 25க்கு எவ்வளவு வித்தியாசம், ஒன்னே ஒண்ணுதான். சோ அந்த ஒண்ணு கீழே போட்டுருங்க எப்பவுமே. அதாவது கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க, ரெண்டு வேல்யூக்கு வரக்கூடிய வித்தியாசத்தை இந்த எக்ஸோட டினாமினேட்டர்ல போட்டுருங்க. அடுத்து இந்த எக்ஸ் போட்டீங்கல்ல அந்த ரேஷியோ பார்க்க கூடாது, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரேஷியோ மட்டும் பாருங்க. 5:1 இருக்கா, இந்த 5க்கும் 1க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ், 1. சோ அதோட இந்த சைட்ல எவ்வளவு வேல்யூ ஆட் ஆகுதோ அதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 1 into 5 எவ்வளோ, 5. அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து நியூமரேட்டர்ல போட்டுருங்க, அவ்வளவுதான். சோ இதுதான் எக்ஸோட வேல்யூ. அப்ப எக்ஸ்ங்கிறது 5னா 4x என்னவா இருக்கும், 20. 5x என்னவா இருக்கும், 25. அப்ப பிரசன்ட்ல அவங்க ரெண்டு பேரோட ஏஜ் எவ்வளவுனா, ஒருத்தனோடது 20, இன்னொருத்தனோடது 25. ஆனா அவங்க தற்போதைய வயது என்னன்னு கேட்கல, தற்போதைய வயதின் கூடுதல் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 20 + 25 என்னது, 45. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா. சோ இப்ப ஆன்சர் 45 years. நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின். ஏபி இருவர் ஒரு வேலையை செய்ய முறையே 12 நாட்கள் 18 நாட்களில் முடிப்பர். 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் லேட்டரா சொல்றேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எப்பயும் போல அந்த 3 ஸ்டெப். ஏங்கிறது எவ்வளவு நாள்ல முடிச்சிருவான் தனியா பண்ணா, 12 நாள். பிங்கிறவன் தனியா பண்ணா எவ்வளவு நாள்ல முடிச்சிருவான், 18 நாள்ல முடிச்சிருவான். சோ இதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த ரெண்டு நம்பருக்குமான எல்சிஎம் என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. 12, 18 ரெண்டுமே 6ஆல வகுப்படும். அப்ப 2 6 36. அடுத்தது 2 வெளில எடுத்துருங்க, அடுத்து 3ஐயும் வெளில எடுத்துருங்க. சோ இப்ப எல்சிஎம் என்னது, 6 into 2 into 3, 6 2 என்னது 12, 12 into 3 36. சோ இப்ப எல்சிஎம் என்னன்னா 36. அதை சென்டர்ல போட்டுருங்க. 12 எதால மல்டிபிள் பண்ணா 36 கிடைக்கும், 3 டைம். அதுவே 18 எதால மல்டிபிள் பண்ணா 36 கிடைக்கும், 2 டைம். சோ இப்போ இந்த 36ங்கிறது என்னன்னா டோட்டலா அவங்க செய்ய வேண்டிய ஒர்க். இந்த 3ங்கிறது என்னன்னா ஏ ஒரு நாளைக்கு வேலை பார்த்தா 3 வேலை முடிச்சிருவோம், அதே பி ஒரு நாளைக்கு வேலை பார்த்தா 2 வேலை முடிச்சிருவோம். ஓகேங்களா. சோ ஒர்க் யாரு ஸ்டார்ட் பண்றா, 4 நாட்கள் வேலை பார்த்த பிறகுதான் ஏ நீங்கி விடுகிறாருங்கிறாங்க. சோ அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. 4 நாள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வேலை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஏ வெளில போயிடுறாரு, பி மீதி இருக்க வேலையை பார்த்திருக்காரு. இதுதான் இந்த கொஸ்டின். சோ அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துனா ஒரு நாளைக்கு ஏ 3 வேலை பார்ப்பான், பி 2 வேலை பார்ப்பான். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாங்க, 5 பார்ப்பாங்களா. சோ இப்ப ஃபர்ஸ்ட் 4 days ஏவும் வேலை பார்த்திருக்கான், பியும் வேலை பார்த்திருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5னா 4 நாளுக்கு எவ்வளவு பண்ணிருப்பாங்க, 20 வேலை முடிச்சிருப்பாங்க. அப்ப இது வந்து கம்ப்ளீட்டட் ஒர்க். ஓகேங்களா. சோ அப்ப மொத்தமா எவ்வளவு பார்க்கணும், 36. 36ல 20 வேலை முடிஞ்சிச்சுன்னா மீதி எவ்வளவுதான் இருக்கும், 16 தானே இருக்கும். அதாவது மொத்தமா டோட்டல் ஒர்க் 36. 4 நாள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து 20 வேலையை முடிச்சிட்டாங்க. அப்ப மீதி 16 வேலை தான் இருக்கும். இதுதான் வந்து ரிமைனிங் ஒர்க். சோ இந்த 16 வேலை யார் பார்க்க போறா, ஏ வெளில போயிட்டான். அப்ப பி மட்டும் தான் இருக்கா, அப்ப பி மட்டும் தான் பண்ணுவான். பி ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவான், 2 தான் பண்ணுவான். அப்படின்னா இந்த 16 பண்றதுக்கு அவனுக்கு எத்தனை நாள் ஆகும், 16/2ன்னு போட்டா 8 நாள் ஆகும். ஓகேங்களா. சோ 8 daysல இந்த ரிமைனிங் ஒர்க்க பி கம்ப்ளீட் பண்ணிடுவான். ஆனா இந்த கொஸ்டின் என்னன்னா மீதி வேலையை முடிக்க பிக்கு எத்தனை நாள் அப்படின்னு கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க, வேலை முழுவதும் முடிய எத்தனை நாள்னு கேக்குறாங்க. சோ இப்ப இந்த 20 பார்ட்ட முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு 4 நாள் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறமா இந்த 16 வேலையை பி மட்டும்தான் பார்த்திருக்கான், அதுக்கு அவன் வந்து ஒரு 8 நாள் எடுத்திருக்கான். சோ இப்ப மொத்தமா 36 வேலையை பாக்குறதுக்கு இவங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு, 12 நாள் ஆயிருக்கு. ஓகேங்களா. சோ ஆன்சர் என்னன்னா 12 days. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிச்சு 8 daysல போட்டுறீங்க. கொஸ்டினை கிளியரா படிங்க. இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் ஒர்க் முடியறதுக்கு மீதி உள்ள வேலையை பி எத்தனை நாட்களில் முடித்தான் அப்படின்னா 8 நாட்கள். ஆனா வேலை முழுவதும் முடிக்க ஆகக்கூடிய நாட்கள் அப்படின்னா 12 நாள் மொத்தமா எடுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். ஏபிசி ஆகியோர் பெறும் ஊதியங்களின் கூடுதல் 33,300 ரூபாய். அவர்கள் அவருடைய வருமானத்தில் இருந்து முறையே 80%, 85%, 75% செலவு செய்கிறார்கள். அதாவது ஏக்கு கிடைக்கிற வருமானத்துல இருந்து ஒரு 80% செலவு பண்ணிடுறான் அப்படின்னா மீதி 20% அவன் என்ன பண்ணுவான், சேமிப்பான். அதுவே பிக்கு கிடைக்கிற சம்பளத்துல ஒரு 85% செலவு பண்ணிடுறாங்கிறாங்க. அப்போ அவன் மீதி இருக்க அந்த 15% சேவ் பண்ணுவான். சி என்ன பண்றான், 75% செலவு பண்ணிடுறான். அப்ப மீதி 25% சி சேமிக்கிறான். மேலும் அவர்களுடைய சேமிப்புகளுக்கான விகிதமும் கொடுத்துட்டாங்க, 7:6:8:9. அப்ப பியோட ஊதியம் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 பேருடைய ஊதியத்தையும் சேர்த்தா என்னது, ஏ பிளஸ் பி பிளஸ் சி எவ்வளோ, 33,300.
300 ரூபாய். இதை ஹிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஏக்கு ஏ உடைய செலவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80%. பி உடைய செலவு எவ்வளவுனா 85%. சியோட செலவு எவ்வளவுனா 75%. அப்ப செலவு 80% ஏ பண்றானா சேமிப்பு எவ்வளவா இருக்கும்? 20% இருக்குமா? இவனுடைய செலவு 85%னா சேமிப்பு என்னவா இருக்கும்? 15%. இவனோட 75% செலவுனா மீதி 25% சேமிப்பா இருக்கும். அப்ப உங்களுடைய மொத்த வருமானம்ங்கிறது எப்பவுமே 100%. ஓகேங்களா? சோ அப்ப 25% ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான் ஏவோட சேமிப்பு. 15% ஆஃப் பிங்கிறது பியோட சேமிப்பு. 25% ஆஃப் சியோட சேலரிங்கிறது சியோட சேமிப்பு. ஆனா உங்களுடைய சேமிப்புடைய விகிதம் கொடுத்திருக்காங்க. ஏ இஸ்டு பி இஸ்டு சி என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 7:6:9. ஓகேங்களா? எப்பவுமே காமனா எக்ஸ் போட்டுக்கோங்க. அது எப்பவுமே ரேஷியோ போடணும். இப்பதான் ஒன் பார்ட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். சோ ஏவோட சேமிப்பு என்னது? 20% ஆஃப் ஏ தானே. சோ அந்த 20% ஆஃப் இது எல்லாமே சேமிப்பு ரேஷியோ தானே. அப்ப 20% ஆஃப் ஏங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா இந்த 7x ஈக்குவல். ஓகேங்களா? அப்ப ஏவோட வேல்யூ என்னன்னு எழுதலாம்? 20% எப்படி எழுதலாம்? 20/100 எழுதலாமா? ஈக்குவல் டு 7x. அப்ப 20 5 20. சோ அப்ப 1/5a அப்படிங்கிறது தான் வந்து இந்த 7x. அப்ப ஏவோட வேல்யூ என்னன்னு வந்துரும்? 7x இந்த 5 கீழே இருக்கிறது மேல போகும் மல்டிபிள் ஆகும். அப்ப 35x வந்துருமா? சோ இது ஏவோட சேலரி. ஏவோடது எவ்வளோ? 35x. இதே மாதிரி பிக்கு கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி சிக்கு கண்டுபிடிக்கணும். பிக்கு என்ன வரும்? இப்ப பிக்கு போடுங்களேன். பி வந்து 15% ஆஃப் பிங்கிறதா 6x. ஏன்னா இவனுடைய சேமிப்பு பெர்சன்டேஜும் இந்த ரேஷியோவும் ஈக்குவல். சோ அப்ப 15% ஆஃப் பி ஈக்குவல் டு 6x அப்படின்னா பி மட்டும் தான் வேணும். இப்ப 3 5 25 25. சோ இந்த 20 வந்து மேல போயிடும். இந்த 3 வந்து கீழே வந்துடும். அப்ப பி ஈக்குவல் டு 6x இன்ட்டு 20/3 வருமா? இப்போ 1 3 3 2 3 6. அப்ப 2 இன்ட்டு 20 எவ்வளவு? 40. அப்ப 40x. இது வந்து பியோடது. ஓகேங்களா? பிங்கிறது எவ்வளவு? 40x. இதே மாதிரி சிக்கு கண்டுபிடிங்க. 25% ஆஃப் சி ஈக்குவல் டு எது? 9x. அப்ப 9x. இப்ப சியோட வேல்யூ என்னன்னா 9x. 1 25 25 4 25. அப்ப இங்க கீழே இருக்க 4 இந்த சைட் போகும்போது மல்டிபிள் ஆயிடும். 9 4 36x. ஓகேங்களா? அப்ப சி ஈக்குவல் டு 36x. எங்க அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ என்னது? 35x. பியோட வேல்யூ என்னது? 40x. சியோட வேல்யூ என்னது? 36x. which is equal to 33,300 ரூபா. சோ இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது? 35 பிளஸ் ஒரு 40 75. 75ஓட ஒரு 36 ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 75 ஒரு 25 ஒரு 16 சாரி ஒரு 11. அப்ப 111x வருதா? 111xங்கிறது 33,300னா எக்ஸோட வேல்யூ என்னது? 33,300/111. இப்போ ஒரு டைம் 3 டைம் அப்ப 300 ரூபா. ஓகேங்களா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 300 ரூபா. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? பியோட ஊதியம் கேக்குறாங்க. பியோட சம்பளம் எவ்வளவு? 40x தானே கண்டுபிடிச்சிருக்கோம். பியோட சேலரி எவ்வளவு? 40x. அப்ப 40 × 300 போட்டா முடிஞ்சு. 4 3 12,000 ரூபாய் தான் பியோட சேலரி. ஓகேங்களா? இதுவே ஏவோட சேலரி கேட்டாங்கன்னா ஏவோட சேலரி எவ்வளவு? 35x. 35xன்னு போடணும். சியோட கேட்டா 36x. சோ இவ்வளவுதான் சிம்பிள். சோ இங்க பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய சேமிப்பை அப்படியே ரேஷியோக்கு ஈக்குவேட் பண்ணி ஏவோட சேலரி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல என்ன, பியோட சேலரி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல என்ன, சியோட சேலரி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல என்ன அப்படின்னு பாருங்க. சோ இது 3 ஆட் பண்ணீங்கன்னா 33,300 ரூபா வரும். இப்ப எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். இப்ப எக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரோட சேலரி என்னங்கிறதையும் சொல்லிடலாம். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. இந்த சிம்பிளிபிகேஷன் எப்பவுமே போர்ட் மாஸ் ரூல் வந்து நீங்க யூஸ் பண்ணும். சிம்பிளிபிகேஷனுக்கு பிராக்கெட்ல இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த பிராக்கெட்டை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணி தனியா எழுதிக்கோங்க. என்ன இருக்கு? 6/9 பிளஸ் 2/3 ஹாஃப். ஹாஃப் அப்படின்னா என்னன்னா மல்டிபிள்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இன்ட்டு 1/2ன்னு இருக்கா? எப்பவுமே போர்ட் மாஸ்ல அடிஷன் மல்டிபிள் இருக்கு. அப்ப அடிஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம்? மல்டிபிளிகேஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன். அப்ப ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் முடிச்சிருங்க. ஒரு 2 2 2 2 சாரி ஒரு 2 2 ஒரு 2 2 மைனஸ் ஆயிடுச்சு. அப்ப இது எப்படி இருக்கு? 6/9 பிளஸ் 1/3 இருக்கா? இங்க டினாமினேட்டர் 3 இருக்கு, இங்க 9 இருக்கு. அப்ப இங்கேயும் 9 ஆகணும்னா என்ன பண்ணும்? மேலே கீழேயும் 3ஆல மல்டிபிள் பண்ணும். அப்ப எப்படி வரும்? 6/9 பிளஸ் 3/9 வருமா? 6 பிளஸ் இங்க ரெண்டு இடத்துலயுமே டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சா?
அப்ப நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா? 6 + 3 எவ்வளவு? 9. 9/9 உடைய வேல்யூ என்ன வந்துரும்? 1. அப்ப இதோடைய மொத்த வேல்யூ என்னன்னு கிடைச்சிச்சு? 1. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இங்க இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த இண்டிவிஜுவலா இந்த ஒவ்வொன்றையும் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் முடிங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்க கீழே இருக்கு பாருங்க, இதை மட்டும் எடுத்துக்கிறேன். 5 - 5/3 இதோட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கறத எடுத்து வச்சுக்கோங்க. 5 5 - 5/3னா இங்க டினாமினேட்டர் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க 3ஆ மாத்தணும்னா மேலே கீழே நான் என்ன பண்ணும்? 3ஆல மல்டிபிள் பண்ணும். சோ இப்போ மல்டிபிள் பண்ணா என்னது? 5 - 3 = 15. 15/3 - 5/3 15/3ல இங்க டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சா? அப்ப நியூமரேட்டரை மைனஸ் பண்ணிக்கலாமா? 15ல இருந்து 5 போச்சுன்னா எவ்வளவு? 10/3 வந்துரும். சோ இப்ப இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 6/5 - 5/3 வேல்யூ என்னது? 10/3. அதை இங்க நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்தது டிவைடட் சிம்பிள் இங்க இருக்கா, அதை அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 4 - 2 டிவைடட் பை அதுக்கு கீழே இன்னொன்னு இருக்கு, 4 - 1/2 இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. 4 - 1/2 எப்படி எழுதலாம்? இங்க 1 இருக்கா, இங்க 2 வரும்னா மேலே கீழே 2ஆல மல்டிபிள் பண்ணுவீங்களா? சோ இப்ப என்ன வந்துரும்? 2 4s are 8. 8/2 - 1/2 டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்ப நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் இருந்தா மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப 8 - 1 என்னது? 7/2. சோ இப்ப இதோட வேல்யூ மட்டும் என்னன்னு வருதுன்னா 7/2. அப்போ இது எப்படி எழுதலாம்? 4 - 2/7/2 எழுதலாமா? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபிராக்ஷன்ல டினாமினேட்டர் இருந்தா அது நியூமரேட்டரா மாறி போயிடும். ஓகேங்களா? சோ இப்ப இது எப்படி வரும்? 4 - 2 × 2 டிவைடட் பை 7 வந்துடும். அதாவது இந்த டினாமினேட்டர் இருக்கு பாருங்க, 7க்கு கீழே, அதாவது 2 வகுத்தல் அதுக்கு கீழே ஒரு ஃபிராக்ஷன் இருக்குல்ல, அந்த டினாமினேட்டர் எப்பவுமே மேலே போயிடும். சோ அப்ப 2 × 2 மாறிடும். ஓகேங்களா? அப்ப இது எப்படி வந்துருச்சு? 4 - 4/7 இருக்கா? இப்ப இது இங்க வந்து டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. இங்க 7ஆ மாத்தோம்னா மேலே கீழே 7ஆல மல்டிபிள் பண்ணும். அவ்வளவுதான். 7 28. அப்ப 28/7 - 4/7 வருமா? கீழே டினாமினேட்டர் சேம் ஆனதுனால நியூமரேட்டர் மைனஸ் பண்ணிக்கலாம். 28ல இருந்து 4 போச்சுன்னா 24. 24/7 வந்துருச்சு. இதுதான் இந்த இதோட வேல்யூ. ஓகேங்களா? சோ அதை அப்படியே மேல போட்டுக்கோங்க. இந்த ஒட்டு மொத்தத்தோட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைச்சிச்சு? 24/7. சோ அதை மேல போட்டுக்கோங்க. 24/7 டிவைடட் பை இந்த 5 - 3/2 இருக்குல்ல, அதை அடுத்து சால்வ் பண்ணுங்க. இதுக்கு நான் இங்க அரைஸ் பண்ணிக்கலாம். என்ன இருக்கு? 5 - 3/2, அதாவது இந்த போர்ஷன் மட்டும் எடுக்கிறேன். ஓகேங்களா? சோ இங்க கீழே 1 இருக்கு, டினாமினேட்டர் சேம் ஆயிடல. ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் சேம் ஆக்கணும். அப்ப இங்க 2 இருக்குன்னா இங்க 2 வரும்னா மேலே கீழே 2ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்ப 2 என்னது? 10/2 - 3/2 வருமா? இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கு, நியூமரேட்டர் மைனஸ் பண்ணிக்கலாமா? 10ல இருந்து 3 போச்சுன்னா என்னது? 7. 7/2 வந்துடும். அப்ப இதோட வேல்யூ எவ்வளவுனா 7/2. அவ்வளவுதான். முடிஞ்சா? நெக்ஸ்ட் -2/5 half அப்படின்னு இருந்தா மல்டிபிள். இதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு? 1. இவ்வளவுதான். சோ இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன அதே ரூல் தான். இங்க டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் இருந்தா அது என்ன ஆயிடும்? நியூமரேட்டருக்கு போயிடுமா? சோ இப்ப இங்க 10/3 இருக்குன்னா இந்த 3 மேல போயிடும். அப்ப 6 - 3 18. 18/10 டிவைடட் பை அதே மாதிரிதான் இங்கேயும். சோ இந்த இது எப்படி வரும்னா 24/7 டிவைடட் பை 7/2னா வகுத்தல்ல ஒரு ஃபிராக்ஷன் இருக்குன்னா அந்த ஃபிராக்ஷன் இன்வர்ஸ் ஆகி மல்டிபிள் ஆயிடும். அவ்வளவுதான். சோ இப்ப 24/7 இன்ட்டு 7/2ங்கிறது 2/7 மாறிடும். அப்ப என்னவா மாறிடுது? 7/2ங்கிறது 2/7 மாறிடுச்சா? சோ இப்ப இது என்ன? 24 × 2 எவ்வளோ? 48. அப்ப 48/49 வந்துருச்சு. -2/5. அவ்வளவுதான். சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்க 49 இருக்கு, இங்க வகுத்தல் இருக்கா? வகுத்தல்னா ஆல்ரெடி அதே மாதிரிதான் எழுதுவீங்க. 18/10 டிவைடட் பை 48/49 வருமா? சோ இப்ப என்ன பண்ணுவீங்க? கீழே ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா அது மல்டிபிள் ஆகி இதாகுமா? சோ அதே ப்ராசஸ இங்க மறுபடியும் பண்ணுங்க. அதாவது இங்க பண்ணீங்கல்ல அதே மாதிரிதான் இங்கேயும் வரும். இந்த போர்ஷன் மட்டும் நான் ஆன்சர் போடுறேங்க. ஓகேங்களா? அப்ப 18/10 இன்ட்டு 48/49ங்கிறது 49/48 மாறிடும். ஏன்னா இங்க டிவைடுக்கு பதிலா மல்டிபிள் போட்டேன். சோ அப்ப தலைகீழா மாத்தி எழுதிக்கிறோம். அப்ப இங்க என்ன வரும்? 3 - 18. இது என்னது? 6 - 8 48. அடுத்தது வேற எதுவுமே இல்ல. சோ அதனால அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். அப்ப இதோட வேல்யூ என்ன வந்துருச்சு? 3 ×
349 எவ்வளவு வரும்? 147 -2/5 இருக்கா? அப்ப 3 × 49 147 டிவைடட் பை 80 -2/5 இருக்கா? இப்ப இங்க 80 இருக்கு, இங்க 5 தான் இருக்கு. அப்ப இங்கேயும் 80 ஆகணும்னா என்ன பண்ணும்? மேலே கீழேயும் 16ஆல மல்டிபிள் பண்ணுவேன். சோ அப்ப மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 147/80 -2 16 எவ்வளவு? 32 32/80. இப்ப ஈக்குவல் ஆயிடுச்சா டினாமினேட்டர்? அப்புறம் நியூமரேட்டர் மைனஸ் பண்ணிக்கலாமா? 5 4ல 3 போச்சுன்னா 1. இப்ப 115/80 வருது. ரெண்டுமே 5ஆல வகுப்படும். 16 டைம், இது 23 டைம். சோ இப்ப ஆன்சர் என்னது? 23/16. ஆனா இங்க ஆப்ஷன்ல பாருங்க 23/16 இருக்கா? இல்ல. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு. மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்குன்னா 23 16ஆல வகுக்கணும். ஒவ்வொரு 16 16 மீதி எவ்வளவு இருக்கு? 7 இருக்கா? சோ இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எப்படி எழுதலாம்னா இதை வந்து கோஷன்னு சொல்லுவாங்க, இதை வந்து ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. இந்த 7 இது வந்து டிவைசர். அப்ப மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எப்படின்னா கோஷன் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர் இந்த ஃபார்மட்ல எழுதணும். இப்ப கோஷன் எவ்வளோ? 1, ரிமைண்டர் எவ்வளோ? 7, டிவைசர் எவ்வளோ? 16. அப்ப 1 7/16 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த கால்குலேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். சோ பார்த்து சால்வ் பண்ணுங்க. இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றையும் சால்வ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிளஸ் மைனஸ் எல்லாமே சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மேரி என்பவர் தற்போதைய வயது 16. அவள் தனது தம்பியின் வயதை விட 4 மடங்கு பெரியவள். அதாவது மேரி இருக்காங்க, மேரியோட பிரதர் இருக்காங்க. பிரதர் வந்து யாருன்னா சின்ன பையன். ஓகேங்களா? சோ இவர் ஒரு பங்கு இருக்காருன்னா அவங்கள மாதிரி 4 பங்கு மேரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மேரியோடைய தற்போதைய வயது என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 16ன்ட்டாங்க. ஓகேங்களா? அப்ப 4 பங்குங்கிறது 16னா ஒரு பங்கு என்னவா இருக்கும்? 4 வயசா இருக்குமா? ரேஷியோல இப்படி சொல்லலாம். இவங்க ஒரு பங்கு இருக்காங்கன்னா இவங்க 4 பங்கு. 4 பங்குங்கிறது 16னா ஒரு பங்கு என்னவா இருக்கும்? 4. அப்ப அவங்க பிரதரோட வயசு இப்ப எவ்வளவுனா 4 வயசு. அவங்க மேரியோட வயசு எவ்வளவுனா 16. ஓகேங்களா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும் பொழுது மேரியோடைய வயது என்னன்னு கேக்குறாங்க. அதாவது மேரிக்கும் இவங்களுக்கும் வந்து ஏஜ் ரேஷியோ வந்து 2:1 வரணுமா? சோ அப்ப எப்படி வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன் படியே போங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் மேரிக்கு எத்தனை வயசு ஆகும்? 20 வயசு ஆகும். இவனுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? 8 வயசு ஆயிடுமா? சோ ஆனா இங்க இவங்கள மாதிரி 2 மடங்கு இல்லையா? இங்க 8 அப்படின்னா இங்க 16 இருக்கணும். அவனா இல்லையா? சோ அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது தப்பு. அப்ப அடுத்து 8 வருஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. 16ஓடய ஒரு 8 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 24 வயசு ஆகுமா மேரிக்கு? அப்ப இவனுக்கு ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் 12 வயசு ஆகுமா? அப்ப இவனுக்கு 12, இவனுக்கு 24னா இது மாதிரி 2 மடங்கு ஆயிடுச்சா? சோ அப்ப 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்படி இருக்கும். அப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் மேரியோட வயசு 24 வரும்போதுதான் தன்னுடைய தம்பியோட வயது மாதிரி 2 மடங்கு இவ இருப்பா. சோ அப்ப மேரியோட வயது என்ன அப்படின்னா 24 இருக்கும். அதாவது உங்க தம்பியோட வயது மாதிரி 2 மடங்கு இருக்கும் பொழுது மேரியோட வயது எவ்வளவு? 24. இது ஆப்ஷன்ல இருந்து போய்க்கலாம், வேற ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் தான். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், 13வது கொஸ்டின். இது வந்து போர்ட் மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் இந்த போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணும்போது கிளியரா பாத்துக்கோங்க. இங்க 4/3 இருக்கு, பிளஸ் 3/2 மைனஸ் 5/3. ஆனா அடுத்து என்ன இருக்கு? டிவைட் இருக்கு. டிவைட் 30/12 மைனஸ் 12/9 இன்ட்டு மைனஸ் 27/16 இருக்கா? எப்பவுமே போர்ட் மாஸ் ரூல்ல பிராக்கெட் இருந்தா பிராக்கெட்டை முடிச்சிடணும். அடுத்தது ஆர்டர், அதுக்கடுத்து டிவிஷன், டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிபிளிகேஷன், சப்ராக்ஷன்லாம். சோ இப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷனை மட்டும் சால்வ் பண்ணிடுங்க. அப்ப எப்படி வரும்? 5/3 டிவைடட் பை 30/12 வருமா? சோ கீழே டினாமினேட்டர்ல ஃபிராக்ஷன் இருந்தா என்ன பண்ணும்? மல்டிபிள் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப 5/3 இன்ட்டு 30/12ங்கிறது 12/13 மாறிடு. அப்போ 1 3 3 3 12, 1 5 5 6 5. அடுத்தது 2 2 4 3 2 6. இப்ப இதோட வேல்யூ என்னன்னு வந்துருச்சு? 2/3 வந்துருச்சா? அந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். சோ இப்ப 4/3 பிளஸ் 3/2 மைனஸ் இங்க இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் 2/3 மைனஸ் 12/9 இன்ட்டு மைனஸ் 27/16 இருக்கா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ டிவிஷன் முடிஞ்சிச்சுல, பிளஸ் மைனஸ்ல லாஸ்ட் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? மல்டிபிளிகேஷன். அப்போ இந்த 2 டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 2 டேர்ம் மட்டும் எடுத்து மல்டிபிளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. 12 இன்ட்டு மைனஸ் 27 டிவைடட் பை 9, இங்க டிவைடட் பை 16 இருக்கா? சோ இங்க மல்டிபிள் தானே இருக்கு. சோ இப்ப கேன்சல் பண்ணிக்கலாமா? சோ கேன்சல் பண்ணுங்க.
முன்னாங்கு 12, நன்னாங்கு 16. 4 9 9, 3 9 27. அடுத்தது இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. அப்ப 3 இன்ட்டு 3 என்னது 9/4ன்னு இருக்கு. ஆனா இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப இதோட வேல்யூ அப்ப இப்படி இதே ஆகும். 4/3 பிளஸ் 3/2 மைனஸ் 2/3 மைனஸ் மைனஸ் ஆஃப் 9/4ன்னு வரும். ஏன்னா இதோட வேல்யூ இந்த ஒட்டுமொத்தத்தோட வேல்யூ மைனஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடுமா? அப்ப இந்த இடத்துல பிளஸ்ன்னு மாறிடும். அப்ப மாத்தினா என்ன வரும்? 4/3 பிளஸ் 3/2 மைனஸ் 2/3 பிளஸ் 9/4ன்னு வருமா? சோ இப்போ இந்த டினாமினேட்டர் எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். சோ இங்க 3 2 4 இருக்கா? 3 2 4 இந்த 3 நம்பராலையும் காமனா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இது 12. அப்போ கீழே எல்லாமே 12 வர மாதிரி மாத்தணும். 12 வர மாதிரி மாத்தணும்னா இங்க 3 இருக்க இடத்துல 12 வரணும்னா நான் என்ன பண்ணணும்? 4ஆல மல்டிபிள் பண்ணணும் மேலேயும் கீழே. இப்ப நன்னாங்கு 16 பை 4 12 வந்துருமா? பிளஸ் அடுத்தது இங்க 2 இருக்கு. இங்க 12 வரணும்னா நான் என்ன பண்ணும்? 6ஆல மல்டிபிள் பண்ணும். அப்ப மேலேயும் 6ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 18 பை 12 மைனஸ் இங்க 3 இருக்கு. 3 இருக்க இடத்துல 12 வரணும்னா 4ஆல மல்டிபிள் பண்ணும். அப்ப மேலேயும் கீழே 4ஆல பண்ணுங்க. 2 நாங்க 8 முன்னாங்க 12 பிளஸ் இங்க 4 இருக்கு. 12 வரணும்னா என்ன பண்ணும்? 3ஆல மல்டிபிள் பண்ணும். அப்ப மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 27/12. இப்ப டினாமினேட்டர் எல்லாம் சேம் ஆயிடுச்சா? இப்ப 12 16 பிளஸ் 18 பிளஸ் மைனஸ் 8 பிளஸ் 27. அப்ப ஆட் பண்ணா என்ன வருது? இந்த 18ல 8 போச்சுன்னா 10ன்னு வந்துரும். சோ அப்ப 10னா 27 பிளஸ் ஒரு 10 37. 37 பிளஸ் ஒரு 6 41 37 பிளஸ் ஒரு 6 43. 43 பிளஸ் ஒரு 10 53. சோ 53/12ங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. சோ இது மாதிரி ஒவ்வொன்றா சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. இப்படி எல்லாம் நீங்க போடணும்னு அவசியம் இல்ல. டைரக்டா டக்கு 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 நீங்க போட்டு போடலாம். நான் ஒவ்வொரு வாட்டி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அடுத்தடுத்த ஸ்டெப் எழுதிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது விகிதங்களின் கூடுதல் 60. 6 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனைப் போல 5 மடங்குகள். 6 ஆண்டுகளுக்கு பிறகு மகனுடைய வயது என்னன்னு கேக்குறாங்க. சோ இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். என்னன்னா பிரசன்ட்ல ஃபாதர் சன் இருக்காங்க. இவங்க 2 பேரோட ஏஜையும் பிரசன்ட் ஏஜ் நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்னா 60 வருமா? ஆனா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பிரசன்ட்ல இருந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வயது மகனை போல் 5 மடங்கு. அதாவது சன் வந்து ஒரு பங்கு இருக்கானா ஃபாதர் வந்து 5 பங்கு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது எப்படி எழுதலாம்னா 5:1 எழுதலாம். இவன் எக்ஸ் இருக்கானா இவனை மாதிரி 5 டைம்ஸ் இருப்பான். 5 எக்ஸ் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது பிரசன்ட்ல இருந்து ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் மகனுடைய வயது என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த 60 எடுத்துட்டு போய் இங்க போட்டக்கூடாது. இப்போ பிரசன்ட்ல இவனுக்கு ஒரு வயசு இருக்கும், இவனுக்கு ஒரு வயசு இருக்கும். அது ரெண்டையும் ஆட் பண்ணா 60 வருதா? அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடினா இவனுக்கு ஒரு 6 கம்மியா இருக்குமா? பிரசன்ட்டை விட ஒரு 6 கம்மியா இருக்கும். அதே மாதிரி இவனுக்கு ஒரு 6 இங்க கம்மியா இருக்குமா? இப்போ மொத்தமா இந்த டோட்டல் வயசுல எவ்வளவு குறையும்? 12 குறையுமா? சோ அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயசை கூட்டிருந்தீங்கன்னா எவ்வளவுதான் வரும்? 48 தான் வரும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதருக்கு ஒரு 6 வயசு, இப்ப இருக்கிறதுல இருந்து ஒரு 6 கம்மியா இருக்கும். சன்னுக்கு இப்ப இருக்கிறதுல இருந்து ஒரு 6 கம்மியா இருக்கும். அப்ப மொத்தமா இப்ப இருக்கிறதுல இருந்து ஒரு 12 வயசு முன்னாடி இருந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டோட்டல்ல கம்மியா இருக்கும். அப்ப 60ல 12 போச்சுன்னா 48. சோ இப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி சன்னையும் ஃபாதரோட ஏஜையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 48 கிடைச்சிருக்கும். சன்னோட வயசு 5x. சாரி, ஃபாதரோட வயசு வந்து 5x, சன்னோட வயசு வந்து 1x. அப்ப ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 6x. ஃபாதர் பிளஸ் சன் எவ்வளவு? 6x. ஆனா ஃபாதர் பிளஸ் சன்னோட 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு தெரியும் எனக்கு? 48ன்னு தெரியுமா? அப்ப 6xங்கிறது 48னா 1x என்னவா இருக்கும்? 8ஆ இருக்குமா? 6 8 48. சோ அப்ப x-ஓட வேல்யூ 8. அப்ப I8 என்னது? 40. 4 8 8. அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதருக்கு 40 வயசு, சன்னுக்கு 8 வயசு. 6 வயசு 6 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு 8 வயசுனா இப்ப எவ்வளவா இருக்கும்? 14 வயசா இருக்குமா? அப்ப 6 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? 20 வயசா இருக்குமா? சோ அப்ப சாரி எஸ். சோ சன்னோட வயசு எவ்வளவு? 6 வருஷத்துக்கு அப்புறம் 20 வயசு. ஓகேங்களா? நீங்க தப்பா மார்க் ஆயிருக்கு. 18 கிடையாது 20. இப்போ இந்த மாதிரிதான் போட்டுதான் இதுக்கு ஆன்சர் சொல்லணுமா அப்படின்னா தேவையே இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னா நீங்க இன்னொரு வேலையை பார்க்கலாம். சிம்பிளா என்னன்னா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆப்ஷன்ல இருந்து போயிருங்க. இப்ப நான் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுக்கிறேன்னா உங்களுக்கு 18 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 6 வருஷத்துக்கு அப்புறம் மகனுடைய வயது என்னன்னு தானே கேக்குறாங்க.
ஒருவேளை 6 வருஷத்துக்கு அப்புறம் இவனோட வயசு 18னா இப்ப அவனுக்கு வயசு என்னவா இருந்திருக்கும்? 12ஆ இருந்திருக்குமா? ஆனா 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? ஆனா இப்ப 12னா 6 வருஷத்துக்கு முன்னாடி 6 வயசா இருந்திருக்குமா? ஆனா 6 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வயசு மாதிரி அவங்க அப்பாக்கு 5 மடங்குன்றாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு 6 வயசுனா இவன மாதிரி 5 மடங்குங்கும் போது அவங்க அப்பாக்கு என்னவா இருந்திருக்கும்? 30 வயசா இருந்திருக்குமா? 6 5 30. ஓகேங்களா? அப்போ அவங்க அப்பாக்கு 30னா 6 வருஷத்துக்கு முன்னாடி 30னா இப்ப அவருக்கு என்னவா இருந்திருக்கும்? 36ஆ இருந்திருக்குமா? சோ இந்த 36யும் 12யும் கூட்டினா 60 வருதா? வரலல்ல. அப்ப தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60 வரலல்ல. சோ அதனால இந்த ஆப்ஷன் சிங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிடலாம். இதுவே நான் 20 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 20 எடுத்து பாருங்க, கொஸ்டின்ல இருக்க எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் வயது கேட்டிருக்காங்க. அதான் உங்களுக்கு ஆப்ஷன்ல குடுத்திருக்காங்க. அப்ப 6 வருஷத்துக்கு அப்புறம் 20னா பிரசன்ட்ல உனக்கு 14 வயசுன்னு அர்த்தம். இப்ப பிரசன்ட்ல 14னா 6 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இப்பல இருந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு எத்தனை வயசா இருந்திருக்கும்? 8 வயசா இருந்திருக்குமா? அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வயசு மாதிரி அவங்க அப்பாக்கு 5 மடங்குன்றாங்க. அப்ப அவனுக்கு 8னா அவங்க அப்பாக்கு என்னவா இருக்கும்? 5 மடங்குனா 8 40 வயசா இருந்திருக்குமா? அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாக்கு 40னா பிரசன்ட்ல என்னவா இருந்திருக்கும்? 46ஆ இருந்திருக்குமா? சோ 46 பிளஸ் ஒரு 14 என்னது? 60ஆ? சோ அப்ப அவங்க சொன்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா இங்க? சோ அப்ப இதுதான் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியும் நீங்க லாஜிக்கலாவும் திங்க் பண்ணி போடலாம். இந்த எக்ஸ் ஒய் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். சோ விச் எவர் இஸ் யூ ஆர் கம்ஃபர்டபிள் வித் தட் யூ கேன் கோ வித் தட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஒரு நபரின் தற்போதைய வயது அவரின் தாயாரின் வயதில் 5 மடங்காக உள்ளது. அதாவது ஒரு நபருடைய தற்போதைய வயது அவருடைய தாயார் வயதுல 5 மடங்கா இருக்குன்ட்டாங்க. அப்ப பிரசன்ட்ல மதர் சன்னா டாட்டரா நபருன்ட்டாங்க. அப்ப ஏதோ சன்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப தற்போதைய வயதில் தாயாரின் வயதில் 5ல் 2 மடங்காக உள்ளது அப்படின்னா தாயார் 5 மடங்கு இருக்காங்கன்னா சன் வந்து 2 மடங்கு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்ப பிரசன்ட்ல 5:2 ரேஷியோல இருக்காங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம், அப்ப பிரசன்ட்ல இருந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இவனுக்கு ஒரு 8 வயசு கூடுது, இவனுக்கு ஒரு 8 வயசு கூடுது, இவங்களுக்கு ஒரு 8, இவங்களுக்கு ஒரு 8. சோ கூடும் பொழுது என்ன ஆகுது? அவரின் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளதுன்றாங்க. அதாவது பாதினா இவங்களுக்கு 2 மடங்கு இருக்குன்னா இவனுக்கு 1 மடங்கு தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த மாதிரி இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்த மாதிரி 2 ரேஷியோ வந்து சேம் வேல்யூ வந்து ஆட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னுட்டு. சோ என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இருக்க ரேஷியோக்கு மட்டும் எக்ஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? சோ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க. ஓரஞ்சு 5 அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 2 4. சோ இந்த 2க்கும் வரக்கூடிய வித்தியாசம் என்னவோ 1. அதைத்தான் வந்து இந்த எக்ஸோட டினாமினேட்டர்ல எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? 1. அடுத்தது என்ன பண்ணும்? எக்ஸ் போட்டிருக்க ரேஷியோ பார்க்க கூடாது. அடுத்து இருக்கக்கூடிய ரேஷியோக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். 2க்கும் 1க்கும் வித்தியாசம் இல்லை 1. அதோட இங்க சைட்ல எத்தனை வருஷம் கழிச்சுன்னு சொல்றாங்களோ அதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 8. அப்ப 1 இன்ட்டு 8 எவ்வளோ? 8 தான். சோ அதை நியூமரேட்டர்ல போட்டுரும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 8ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப மதரோடது என்னது? 5x. 5xனா என்னது? 8 40. சன்னோடது எவ்வளோ? 2x. அப்ப 2xங்கிறது இல்ல 2 8 16. அப்ப தற்போதைக்கு அதாவது பிரசன்ட் ரேஷியோக்கு நேரா தானே எக்ஸ் போட்டிருக்கீங்க. சோ அப்ப தற்போது மதரோட வயசு 40, சன்னோட வயசு 16. இப்ப ஆன்சர் 40. ஓகேங்களா? அடுத்து இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆனா மிஸ்டேக்கா தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இப்படி போட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய எதுவுமே வராது. சோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னா இது எல்லாமே ஹோல் பிராக்கெட் குள்ள இருக்கணும். அதுக்கப்புறமா டிவைடு 11 3/4ன்னு வரும். ஓகேங்களா? சோ இது போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். போர்ட் மாஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் பிராக்கெட்ல இருக்கக்கூடியதான் ஃபர்ஸ்ட். அப்ப இந்த போர்ஷன் எல்லாமே இங்க எல்லாமே பாருங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு. ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கிறத ஃபிராக்ஷனா மாத்துங்க. அதாவது கோஷன் ரிமைண்டர் டிவைசர்னு இருக்கா, இந்த கியூவையும் டியும் மல்டிபிள் பண்ணுங்க. வர ஆன்சரோட இந்த 6 ஆட் பண்ணுங்க. கீழே டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப 5 1/4 இருக்கா? இப்ப 5 1/4 இருக்குன்னா 5 into 4 எவ்வளோ? 20. 20 பிளஸ் இந்த 1 21/4. ஓகேங்களா? இங்க கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க. சோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணுங்க. அப்ப 21/4 பிளஸ் நன்னாங்கு 16. 16 பிளஸ் ஒரு 3 19. அப்ப 19/4 பிளஸ் 7 8 56. 56 பிளஸ் ஒரு 5 61/8 பிளஸ் 6 8 48. 48 பிளஸ் ஒரு 7 55/8. ஓகேங்களா? ஹோல் பிராக்கெட் டிவைடட் பை 11 into 4 44. 44 பிளஸ் ஒரு 3 47/4.
சோ இவ்வளவுதான். இப்ப பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா தான் டிவைட் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான். சோ இங்க பாருங்க, இங்க 8 இருக்கு, இங்க 4 இருக்கு. நீங்க ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒண்ணு இது எல்லாத்தையும் இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலாம். இல்லைன்னா இங்கேயும் மேலேயும் வந்துட்டு மேலேயும் 2ஆல கீழேயும் 2ஆல மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டர் சேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப நான் டினாமினேட்டர் சேம் பண்ணிக்கிறேன். அப்ப இங்கேயும் 2 இங்கேயும் 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கேயும் 2 இங்கேயும் 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. காமனா 8 ஆயிடும். அப்ப 21 × 2 எவ்வளோ? 42/8 பிளஸ் 19 × 2 38/8 பிளஸ் 61/8 பிளஸ் 55/8. சோ இப்ப என்ன வந்துடும்? 48 கீழே எல்லாத்துலயுமே 8 காமனா இருக்குன்னா 8 அப்படியே வச்சுக்கோங்க. 42 பிளஸ் ஒரு 30 38 எவ்வளோ? 50 80 ஆச்சா? 80 பிளஸ் ஒரு 61 141 141 பிளஸ் ஒரு 55 196. ஓகேங்களா? டிவைடட் பை 47/4ன்னு இருக்கு. சோ இவ்வளவுதான். சோ இப்போ இது என்ன பண்ணலாம்? இப்படி எழுதலாமா? 196 டிவைடட் பை 8 டிவைடட் பை 47/4 எழுதலாமா? சோ ஒரு ஃபிராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃபிராக்ஷன் டிவிஷன்ல இருந்தா என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணிக்கலாம். எப்படி? கீழே இருக்க ஃபிராக்ஷனை இன்வெர்ஸ் பண்ணி. இப்ப 196/8 இன்ட்டு 47/4ங்கிறத 4/47ன்னு எழுதிக்கிறோம். சோ இப்போ ஒரு நாள் 4 2 நாள் ஒரு 2 2 9 2 18 மீதி 1 8 2. சோ ஆன்சர் என்னது? 98/47. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டினே மிஸ்டேக். அதாவது இந்த ஹோல் பிராக்கெட் இங்க வந்திருக்கணும். அதுக்கப்புறம் டிவைடட் பை 11 3/4ன்னு வரும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீர் தனது வருவாயில் 24% உணவிற்கும் 15% குழந்தையின் கல்விகளுக்கும் செலவழிக்கிறார். சோ இப்ப 24 பிளஸ் ஒரு 15 எத்தனை சதவீதம்? 39%. ஃபர்ஸ்ட் ஒரு 39% வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மீதமுள்ள வருவாயில்ட்டாங்க. இந்த மீதமுள்ள வந்துச்சு அப்படின்னாலே யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஃபர்ஸ்ட் 100%, அதாவது சமீரோடைய வருவாய் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது. சோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இதுல அவர் வந்து 39% வந்து செலவழிக்கிறாருன்ட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இருக்க கேஸ் படி 24 பிளஸ் ஒரு 15 39% வந்து செலவழிக்கிறாரு. அப்ப 100ல 39% செலவழிக்கிறாரு அப்படின்னா மீதி எவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கும்? 61% தான் இருக்கும். அதை மட்டும் போட்டுக்கோங்க. இதுதான் மீதி இருக்கு. சோ இந்த மீதியில 25% வந்து கேளிக்கைக்கும் 20% வந்து போக்குவரத்துக்கும், அதாவது ஒரு 45%. 25 பிளஸ் ஒரு 20 45% வந்து என்ன பண்றாரு அப்படின்னா செலவழிக்கிறாரு. அப்ப 45% செலவழிக்கிறாருன்னா இந்த 61ல இருந்து 45 மைனஸ் பண்ணிடாதீங்க. சோ இந்த மாதிரி அடுத்த கேஸ் போதுன்னா அகைன் நீங்க 100ல இருந்து தான் அதை மைனஸ் பண்ணணும். 100ல இருந்து ஒரு 45% போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கு? 55%. அதாவது இந்த 61%ல 55% மட்டும்தான் மறுபடியும் இருக்கு. மீதி சேமிப்பு இருக்கு. ஏன்னா 45% செலவாயிடுச்சுன்னா மீதி 55% சேமிப்பா இருக்கு. சோ இந்த ஒட்டுமொத்த சேமிப்பு தான் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்கன்னா 10,736 ரூபா அப்படின்ட்டாங்க. அப்ப மாத வருமானம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. மாத வருமானத்தை தானே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க. அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க. அவ்வளவுதான். சோ இப்ப 11 55 25ன்னு வருமா? அப்ப எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 10,736 இன்ட்டு இந்த 100 20 டினாமினேட்டர்ல இருக்கனால இங்க மேல போயிடும். அப்ப 100 இன்ட்டு 2 200 200 ஒரு 0 போட்டீங்கன்னா 2000 டிவைடட் பை 61 இன்ட்டு 11. அவ்வளவுதான். சோ இப்போ நீங்க கேன்சல் பண்ணா முடிஞ்சு. சோ எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 11வது டேபிளால போடலாமா? போட்டா என்ன வரும்? ஒரு 11 11 9 டைம் போட்டீங்கன்னா 99ன்னு வரும். 99 போச்சுன்னா மீதி 8 83ன்னு மாறும்போது 7 டைம் போட்டா 77 மீதி 6 டைம். ஓகேங்களா? அப்ப 976 இன்ட்டு 11 10,736ன்னு வரும். இது முடிஞ்சா அடுத்தது இது 6ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு பாக்கணும். சோ 6ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. கம்ப்ளீட்டா சாரி 61 இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ 61ஆல டிவைட் பண்ணி பாப்பீங்க. 61ஆல டிவைட் ஆகுமானா ஆகும். 6 6 36 6 42 48 ஒரு 10 டைம் போட்டா 610 வருதா? சோ அதுக்கப்புறம் ஒரு 6 டைம் போடுங்க. 610 பிளஸ் ஒரு 6 டைம் 1 6 6 36 360 போட்டா எவ்வளவு வருது? எஸ் 936 தானே? 336. சோ வருது. அப்ப 16 டைம் வரும் உங்களுக்கு மறுபடியும். சோ இப்ப ஒரு 61 61 16 61ன்னு வரும். இப்ப 16 இன்ட்டு 2000 எவ்வளவு? 16 இன்ட்டு 2 32. இப்போ 32,000 ரூபாய் அவருடைய மாச சம்பளம். அவ்வளவுதான்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 68வது கொஸ்டின். படத்துல படம் 2ல எக்ஸ்ன்னு இருக்க இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது எல்லாத்தையும் பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இங்க 25ங்கிறது என்னது 5 ஸ்கொயர்டு, 36 6 ஸ்கொயர்டு, 16 4 ஸ்கொயர்டு, 49 7 ஸ்கொயர்டா. இப்ப இந்த ஸ்கொயர்லாம் விட்டுருங்க. இங்க 5 6 7 4 இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 5 + 4 + 6 + 7 என்ன வருது? 13 17 22 வருதா? சோ அதுதானே இங்க சென்டர்ல இருக்கு. அப்ப இதுதான் லாஜிக்னு அர்த்தம். இதே இது எல்லாத்துக்கும் வருதான்னு பாருங்க. இந்த இதுக்கும் செட் ஆகுதான்னு பாருங்க. இங்க 9 இருக்கா? 9ங்கிறது என்னது 3 ஸ்கொயர், 1ங்கிறது 1 ஸ்கொயர், 81ங்கிறது 9 ஸ்கொயர், 4ங்கிறது 2 ஸ்கொயர். இப்ப இங்க 3 + 1 + 9 + 2 என்ன வரும்? 10 15. எஸ், இங்க சென்டர்ல இருக்கு. அப்ப இதுதான் லாஜிக். இப்ப அதே லாஜிக்ல இங்க போடணும். சோ இப்ப இங்க என்ன வருது? 9 ஸ்கொயர்னா 9னா 3 ஸ்கொயர், 64னா 8 ஸ்கொயர்டு, 1னா 1 ஸ்கொயர்டு. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது? 8 + 1 எவ்வளோ? 9. 9 + 3 என்ன? 12 தான் வருது. ஆனா 12 வருது, 16 வரணும். அப்ப இது இங்க என்ன இருந்திருக்கணும்? ஒருவேளை 4 ஸ்கொயரா இருந்தா 4 ஆட் பண்ணி 16ன்னு வந்திருக்கும். அப்ப 4 ஸ்கொயர் தான் இந்த இடத்துல இருந்திருக்கணும். இப்ப 4 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 16. அப்ப ஆன்சர் என்னன்னா 16. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட், கேள்விக்குறியுள்ள இடத்தில் என்ன வர வேண்டும் அப்படின்றாங்க. சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வர வேல்யூக்கு நியரஸ்டா இங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. 25 + ஒரு 19 + ஒரு 18. 5 + 9 14, 14 8, 22க்கு 2, மீதி 2 2 4 5 6 வருது, 62 வருது. ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 52 தான் இருக்கு. சோ ஒரு 10 கம்மியா இருக்கு. அப்ப மத்த இதையும் செக் பண்ணுங்க, இந்த இதையும் செக் பண்ணுங்க. அதே மாதிரி 13 32 14 அவுட்டர்ல இருக்கிறது மட்டும். சோ அப்ப 5 5 4 9. எஸ், இங்கேயும் 9ல எண்ட் ஆகுது. சோ அப்ப கண்டிப்பா இந்த இதுல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். இப்போ 1 + 3 + 1 என்னது? 5. அப்ப 59 வருது. ஆனா இங்க 49 இருக்கு. அப்ப என்ன? 10 கம்மியா இருக்கு. அப்ப இதுதான் கரெக்ட். அப்ப வெளியில இருக்க எல்லாத்தையும் கூட்டி அதுல 10 மைனஸ் பண்ணா அதுதான் வந்து இந்த சென்டர் வேல்யூ. அப்ப இங்கேயும் அதேதான். 16 17 40 ஆட் பண்ணா 13க்கு 3, மீதி 1 2 3 7 73 வருதா? ஆனா இதுல இருந்து ஒரு 10 மைனஸ் பண்ணி தான் சென்டர்ல போடணும். அப்ப ஆன்சர் என்னது? 63. ஆன்சர் 63. நெக்ஸ்ட் பாருங்க 70வது கொஸ்டின். இது வந்து அனலாகி அப்படின்னு சொல்லுவாங்க, அனலாஜின்னு சொல்லுவாங்க. அடுத்த படத்தினை கண்டறிக. அதாவது இங்க கீழே ஆரோ வந்திருக்கு, அடுத்தது என்ன இருக்கு? மேல இருக்கா? அப்ப அதே மாதிரி இங்க இருக்கணும். இங்க ரைட் இது, அதாவது இங்க சவுத் நார்த்னா இங்க வெஸ்ட், அப்ப ஈஸ்டுக்கு போகணும். அப்ப ஈஸ்டுக்கு எந்த இதா இருக்கு? ஆப்ஷன் ஏ வராது, சி வராது, பி அண்ட் டில ஏதாவது ஒண்ணுதான் வரணும். ஆனா இங்க சிங்கிள் ஆரோ தானே இருக்கு. இங்கேயும் சிங்கிள் ஆரோ வந்து சிங்கிள் ஆரோ தான். அப்ப இந்த சிங்கிள் ஆரோ தான் வரும். ஓகேங்களா. டபுள் ஆரோ வரக்கூடாது. சோ இப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, பாஷா என்பது 154754 என்றும் பிரைன் என்பது 13408 என்றும் குறிக்கப்பட்டால் அகிம்சா என்பது எவ்வாறு குறிக்கப்படும்னு கேக்குறாங்க. இத ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு லாஜிக் ஈஸியா புரியும். பாஷாங்கிறது என்னது? இங்க 6 லெட்டர் இருக்கா? இங்க 6 நம்பர் இருக்கா? அப்ப அப்படியே எழுதுங்க. 154754. பிரைன் 5 லெட்டர் இருக்கா? என்னது? 13408. இப்ப இந்த ரெண்டுக்குமே காமனா இருக்கக்கூடிய லெட்டர் பாருங்களேன். பி இங்க இருக்கு, இங்க இருக்கா? அதுக்கான வேல்யூ என்ன? இங்கேயும் ஒண்ணுதான், இங்கேயும் ஒண்ணுதான். அப்ப அடுத்தது ஏக்கு பாருங்க. இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. ஏவோட வேல்யூ என்னது? 4 தான். சோ இப்ப இந்த லெட்டருக்கு நேரா இருக்கக்கூடியதுதான் அதோட கோடுன்னு அர்த்தம். ஓகேங்களா. சோ வேற எதுவுமே கிடையாது. சோ இப்ப இந்த சேம் கோடை நீங்க யூஸ் பண்ணி அஹிம்சாக்கு இது பண்ணும். அ ஹி என் சா. அப்ப ஏக்கு என்ன கோடு? 4. சோ அப்ப 4. இங்கேயும் ஏக்கு 4. அடுத்தது ஹெச்சுக்கு என்ன கோடு? ஹெச்சுக்கு பாருங்க இங்க இருக்கு 5. சோ அப்ப 5. ஐக்கு என்ன கோடு? 0. என்னுக்கு என்ன கோடு? என் இங்க இருக்கா? இங்க இருக்கு 8. எஸ்க்கு என்ன கோடு? 7. ஆன்சர் என்னது? 450874 4ங்கிறது தான். ஆப்ஷன் டி. ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 1, 8, 9, 64, 25. இந்த இடத்துல ஒரு டேஷ், அதுக்கப்புறம் 49. இப்ப இந்த இடத்துல என்ன வரும்னு கேக்குறாங்க. இங்க இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் கிளியரா நீங்க செக் பண்ணீங்கனாலே தெரியும். ஒண்ணு எல்லாமே ஸ்கொயர் வேல்யூ, இல்லைன்னா கியூப் வேல்யூவா இருக்கு. சோ இப்போ இங்க பாருங்க, 8ங்கிறது என்னது? 2 கியூப். ஆனா 9ங்கிறது என்னது? 3 ஸ்கொயர். 64ங்கிறது என்னது? 4 கியூப். 25ங்கிறது என்னது? 5 ஸ்கொயர். அப்போ இந்த பேட்டர்ன் புரிஞ்சிச்சா? இப்போ அப்ப இங்க என்ன இருக்கும்? 1 ஸ்கொயர்,
2 கியூப், 3 ஸ்கொயர் 4 கியூப். அதாவது ஒவ்வொரு நம்பர் அடுத்த ஸ்கொயர் பண்ணா அதுக்கு அடுத்து கியூப், அடுத்த நம்பருக்கு ஸ்கொயர், அடுத்த நம்பருக்கு கியூப். அதான் பேட்டர்ன். அப்ப இங்க 4 கியூப், 5 ஸ்கொயர், அடுத்து என்ன வரும்? 6 கியூப் வந்திருக்கணும். 6 கியூபோட வேல்யூ என்னது? 216. அப்ப இதுதான் இங்க வரணும். ஏன்னா அதுக்கு அடுத்து 7 ஸ்கொயர் வந்துச்சு. அப்ப இதுதான் லாஜிக். இப்ப ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் ஸ்கொயர் பண்ணா அடுத்து கியூப், அடுத்து ஸ்கொயர், கியூப், ஸ்கொயர், கியூப், ஸ்கொயர், கியூப். இந்த பேட்டர்ன். இப்ப 216ங்கிறது தான் சரியானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஹூ அமாங் டி என்பவர் சியை விட உயரமானவர். டிங்கிறவரு சியை விட உயரமானவராம். டி வந்து ஹைட், சோ அதனால இவருக்கு பெருசு, சி வந்து சின்னவர். ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லைன்ட்டாங்க. டிங்கிறவங்க சியை விட ஹைட் ஆனவன் தான், ஆனா பியை விடலாம் ஹைட் இல்ல அப்படின்ட்டாங்க. அப்ப இது என்ன மீன் பண்ணுதுன்னா, பியோட கம்பேர் பண்ணும்போது பி தான் ஹைட் ஆனவன், டி வந்து கிடையாது அப்படின்ட்டாங்க. அடுத்தது செகண்ட். சி என்பவர் ஏவை விட உயரமானவர். இது எப்படி எழுதலாம்? சி என்பவர் ஏவை விட, அப்ப சி பெரியவன், ஏவை விட ஹைட் ஆனவன். இப்படி எழுதலாமா? எனில் ஏபிசி மற்றும் டிஎல் உயரமானவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த இதை வச்சு அப்படியே இது பண்ணுங்க. டியை விட சி வந்து டியை விட சின்னவன் தான். ஓகேங்களா? சோ இப்ப இது இந்த ஹிண்ட் ஆச்சா? அடுத்தது சி பெரியவன் யாரை விட? ஏவை விட. அப்ப இது இங்க எழுதிருங்க. அடுத்தது டியை விட யார் பெரியவன்? பி. அப்ப அதை இங்க எடுத்துக்கோங்க. அப்படியே கம்பைன் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப யார் பெரியவன் இருக்கிறதுலயே? பி தான். சோ இப்ப பி தான் வந்து ஆன்சர். யார் உயரமானவர்னு கேக்குறாங்க? பி. நெக்ஸ்ட் 74வது. இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பார்க்கணும். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒன்று. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏதேனும் இரு வரைபடங்களுக்கு பொதுவாக உள்ள, அதாவது ஏதேனும் ரெண்டுக்கு தான் பொதுவா இருக்கணும். ஓகேங்களா? உள்ள எண்களின் கூடுதல் என்ன அப்படின்றாங்க. சோ இப்போ ரெண்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்கொயருக்குள்ளயும் இந்த சர்க்கிள்குள்ளயும் வரக்கூடிய வேல்யூ என்னது? 42. அடுத்தது இந்த ஸ்கொயருக்குள்ளயும் இந்த ட்ரையாங்கிள்குள்ளயும் வரக்கூடிய வேல்யூ என்னது? 26. அடுத்தது இந்த சர்க்கிள்குள்ளயும் இந்த ட்ரையாங்கிள்குள்ளயும் வரக்கூடியது என்னது? 50. ஆனா இந்த 15 நீங்க எடுக்க கூடாது. ஏன் 15 எடுக்க கூடாது அப்படின்னா, இந்த 15ங்கிறது சர்க்கிள்குள்ளயும் வந்துருச்சு, ட்ரையாங்கிள்குள்ளயும் வந்துருச்சு, ஸ்கொயருக்குள்ளயும் வந்துருச்சு. ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க? ரெண்டுக்குள்ள வந்தாதான் எடுக்கணும்ட்டாங்க. அப்ப இது எடுக்கக்கூடாது. அப்ப மீதி இருக்கிறது மட்டும்தான் ஆட் பண்ணும். 42, 26, 50. அப்ப 8, 6, 6, 5, 11. அப்ப 118ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? சோ அப்ப கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏதேனும் இரு வரைபடங்களுக்கு பொதுவாக உள்ள எண்களுடைய கூடுதல் தான். சோ பொதுவாக உள்ள எண்கள் இந்த 3 எண்கள் தான். அப்ப அதை கூட்டினா 118 வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது இந்த வகுப்புல 75வது கேள்வி. சோ இங்க என்னன்னா, ஒரு கிரிட் இருக்கு. இந்த கிரிட்ல வந்து 4 இது, அதாவது ஒரு ஸ்கொயரை வந்து 4 பிரிச்சிருக்காங்க. சோ 4 பிரிச்சிருக்காங்கன்னா, இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரமா? சோ அதத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க 2 இருக்குன்னா, இங்க 1 இங்க 1 இருக்கா? அப்ப கிராஸா இப்படி இருக்கா? சோ அதுதான் இங்க வந்திருக்கணும். ஓகேங்களா? இப்படி 2 கிராஸா வந்திருக்கணும். எங்க இருக்கு? எப்படி? இப்படிதான் கிராஸா வந்திருக்கணும். இப்படி வரக்கூடாது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து அப்படி இருக்கு. அதுதான் சரியானது. இது வரக்கூடாது. ஏன்னா இது இப்படி இருக்கு, ஆனா இங்க எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. சோ இப்ப இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அதனால பியும் டியும் வராது. இதுல இந்த சைட் கிராசிங் போயிருக்கு, ஆனா இங்க இருக்கக்கூடியது இப்படிதான் கிராஸா இருக்கு. அப்ப இதுதான் சரியான விடை. ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இந்த 75 கேள்விகள் வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் 2 வீடியோல ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம். இன்றைய வகுப்புல ஒரு 25 கேள்விகள் பார்த்திருக்கோம். மொத்தமா 75 பார்த்திருக்கோம். இந்த 75 கேள்விகள்ல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு கொடுக்குறேன். மீதி இருக்கக்கூடிய 25 கேள்விகள் ரீசனிங்ல இருந்து மட்டுமே நம்மளுடைய நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. சோ இதை வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்கேஸ் நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் 2 வீடியோ கிளாஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம பிஏ புக்கோடைய பிளேலிஸ்ட்ல மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி பிஎம் கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய சேனல் தான். ஸோ அதுலயும் வந்து உங்களுக்கு மேக்ஸ்க்கான கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. டாபிக் வைஸ் இருக்கு, பிஒய்க்யூ இருக்கு, அதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ் செட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன் வித் பிஏ புக். தேங்க்யூ.